கம்பு கஞ்சி பாரு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் இந்த கம்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்துட்டு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 8 to 9 hours மேலே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போது கஞ்சி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும்னா அதை நல்லா அமைச்சு நல்லா பிசைஞ்சு கழுவணும். ஸோ 2 to 3 times அதை கழுவணும். பாருங்கள், நான் கழுவிட்டுருக்கேன். ஸோ தண்ணி விட்டு திரும்ப இன்னொரு டைமும் நல்லா வாஷ் பண்ணுறேன். ஸோ அது நல்லா மெசிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தண்ணியை கீழே விட்டுறேன். ஒன்ஸ் அது இந்த மாதிரி ஒரு 2 to 3 times பண்ணுங்கள். முடிஞ்சப்பறம் அது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உங்களோட குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்து போடுங்க. ஸோ நான் என் பொண்ணுக்கு பண்ணுறதுக்காக ஸோ நான் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். மிச்சது நாங்களே வச்சு சாப்பிட்ருப்போம். ஸோ எங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா மிக்ஸி ஜார் எடுத்து போட்டு தண்ணி, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் மிக்சியில் போட்ட அப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நல்லா கிரைனாக நைஸாக இருக்கணும் அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1 to 2 minutes விட்டுணுங்க லைட்டாக. அப்போ தான் அது பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், நல்லா மாவு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகும் அது கஞ்சி செய்யணும். இல்லைன்னா கொஞ்சம் தர லைக் நார்மல் வேலை இருந்தால் நீங்கள் திரும்பவும் அதை 2 time செக் பண்ணி போகணும். ஸோ நீங்கள் இது ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் விட்டுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் ரிப்பீட்டட் போடணுன்னு நெசசரி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 to 2 minutes அவ்வளோதான், அதிகமாக எடுத்துக்காதுங்க. அட்லீஸ்ட் 1 minute நல்லா ஓட விடுங்க. இப்போ ஓட விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் என்ன அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு இப்போது ஸ்டவ்வில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் அது குக் பண்ணணும். மீடியமாவோ ஹை ஃப்ளேமையும் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் கை ஆட்டிகிட்டே இருக்கேன். அது ஆக்சுவலி சொல்கிறதப்போ ஸோ நான் கை ஆட்டிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலரிட்டே இருங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கலருங்க. இன்னொன்று கொஞ்சம் சீக்கிரமாக அது கெட்டியாகிடும். நல்ல தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அண்டு சீக்கிரமாக கெட்டியாகிடும். இருந்தாலும் நல்லா கலரும். ஏன்னா அடி பிடிச்சா ஸ்மெல் வந்துடும் பசங்க. ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று அது நல்லா பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்துக்குச்சு. நல்லா இழுத்துட்டு எப்படி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக அந்த பபிள்ஸ் வர மாதிரி பார்க்குறேங்க. ஏன்னா அப்போ தான் கொதிக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நல்லா ரா ஸ்மெல்லெல்லாம் போகி நல்லா கஞ்சி நல்ல பதத்துக்கு வரும். ஆனால் நான் இது சால்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் பேபிக்கு இன்னும் சால்ட் கொடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ மோஸ்ட்லி 1 year வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய மைண்ட் செட் அப்படி இருக்குது. ஸோ நான் கொடுத்ததில்ல. ஸோ நல்லா நல்லா பாருங்கள் பபிள்ஸ் மாரி வந்துடுச்சு. நான் இதில் என்ன ஆட் பண்ணுவேன்னா ரைஸ் ஆட் பண்ணுவேன். என் பொண்ணுக்கு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா தெரியுதா? நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆனால் கீழே அடி பிடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக ரைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்போ சொன்ன மாதிரி என் பொண்ணுக்காக. அது நல்லா அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவ்வளோதான், அதிகமாக. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். தேங்க்யூ.